தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 18வது வாரம். இயேசுவில் நண்பு சகோதர சகோதரிகளே, எச்சரிக்கை. எதற்காக? வரப்போகின்ற அழிவிலிருந்தும் சந்திக்க போகின்ற எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் நாமும் நம்முடைய உடலும் நம்முடைய உடைமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. சாலைகளிலே வேகத்தடைகள் இருக்கின்ற எதற்காக? வருகின்ற ஆபத்திலிருந்து, இந்த விபத்திலிருந்து வாகனமும் நாமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. மலை பாதைகளிலே பயணிக்கின்ற பொழுது கொண்டையூசி வளைவுகளுக்கு முன்னால் அந்த அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும். எதற்காக? நாம் எச்சரிக்கையாக அந்த இடத்திலே வாகனங்களை ஓட்டிச் செல்ல வேண்டும் என்பதற்காக. அரசாங்கமோ நம்முடைய பெற்றோரோ பெரியவர்களோ ஆசிரியர்களோ கொடுக்கின்ற எச்சரிக்கை மணி எதற்காக? நமக்கு வருகின்ற அழிவிலிருந்து, ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, துன்பத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இது நற்செய்தியிலே இயேசு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். எதை குறித்து? இந்த உலகத்தை குறித்தோ, இந்த உலகத்தின் காரியங்களை குறித்தோ, உலகத்தில் இருக்கின்ற உடைமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்தோ அல்ல, மாறாக அழியாத ஆன்மாவையும் நிலை வாழ்வையும் சம்பாதித்துக் கொள்வதற்கு நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழியை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். எச்சரிக்கையாக இருங்கள். எதை குறித்து? பேராசை என்கின்ற தீமை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இரண்டாவதாக, எல்லா உடைமைகளையும் கொண்டிருப்பதால் ஒருவனுக்கு வாழ்வு வந்து விடாது என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பு சகோதரமே, நம் வாழ்க்கையிலே எப்படி எச்சரிக்கையாக இருப்பது? எதை குறித்து எச்சரிக்கையாக இருப்பது? பேராசை என்பது என்ன என்பதை பற்றி முதலிலே பார்ப்போம். நம் வாழ்விற்கு உயிர் மூச்சு எப்படி நம் வாழ்வின் துவக்க முதல் இறுதி வரை நம்மை தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறதோ, அதை போலவே நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளும் தான் நம்மோடு பயணிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. நம் வாழ்விலே தேவைகள் இல்லை என்று பார்த்தோம் எனில் நம் வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் இருக்காது, நம் வாழ்க்கையிலே ஒரு ஆரம்ப புள்ளி இருக்காது. நம்முடைய தேவைகள் தான் நம் வாழ்வில் தேடலை உருவாக்குகின்றன. நம்முடைய தேவைகள் தான் நம் வாழ்விற்கு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன. இந்த தேடல்கள் நம்முடைய உடல் சார்ந்த தேவைகளாக இருக்கலாம் அல்லது ஆன்மீக தேவைகளாக இருக்கலாம். இந்த தேவைகள் என்பது, தேடல் என்பது ஒரு தொடர்கதை. ஒன்று நிறைவுறுகின்ற பொழுது அடுத்த தேவையோ தேடலோ நமக்காக காத்து கொண்டிருக்கும். இந்த தேடலை தான் ஆசை என்று சொல்லுகின்றோம். இந்த ஆசைகள் வெவ்வேறாக இருக்கின்றன. ஒரு சிலருக்கு பணத்தின் மீது ஆசை, ஒரு சிலருக்கு பட்டம் பதவி புகழ் மீது ஆசை, ஒரு சிலருக்கு செல்வத்தின் மீது ஆசை, ஒரு சிலருக்கு உடல் இன்பங்கள் மீது ஆசை, ஒரு சிலருக்கு வீடு, மனைவி, பிள்ளைகள், நிலம் இவற்றின் மீது ஆசை. இப்படி மனித ஆசைகள், தேவைகள் வேறுபடுகின்றன. இவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இந்த ஆசை இருக்கின்ற பொழுது அது மனிதனை நல்ல வழியிலே, அமைதியான வழியிலே நடத்தி செல்வதாக இருக்கின்றது. எப்பொழுது இந்த ஆசை கட்டுப்பாடை கடந்து செல்கின்றதோ, அளவு கடந்த விதத்தில் அதீத ஆசையாக மாறுகின்றதோ, அப்பொழுதே அவன் வாழ்க்கையிலே பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், வேதனைகள் அவனை கடந்து வர ஆரம்பித்து விடுகின்றது. ஆசை என்பது அடுப்பிலே எரிந்து கொண்டிருக்கின்ற தீயை போல. இந்த தீ அடுப்புக்குள், கட்டுப்பாட்டுக்குள் எரிகின்ற பொழுது அதை கொண்டு உணவை தயாரிக்கலாம். ஆனால் அந்த தீயை கொழுந்து விட்டு எரிந்து கூரை வரைக்கும் செல்லுகின்ற பொழுது அந்த வீட்டையே எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது. அதை போலதான் ஆசை என்பதும் தேவை என்பதும் நம்முடைய வாழ்வின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததே என்றால் அது நம்மை வாழச் செய்யும், நமக்கும் பிறருக்கும் அது பயன்படக்கூடியதாக அமைந்துவிடும். அதுவே கட்டுப்பாட்டை மீறி செல்கின்ற பொழுது அது நம்மை அடக்கி ஆள ஆரம்பிக்கும். நம் வாழ்விலே எல்லா விதமான துன்பங்களையும் வந்து சேர்க்க ஆரம்பிக்கும். இதைத்தான் பேராசை என்கின்றோம். இதை சொல்கிறது எவ்வகை பேராசைக்கும், பணத்தின் மீது மட்டுமல்ல, பொருளின் மீது மட்டுமல்ல, உடல் இன்பங்கள் மீது அல்லது நிலத்தின் மீது, புகழின் மீது கண்களை பதிய வைத்தோம் எனில், அதை முக்கியத்துவமாக வைத்து அதற்காகவே வாழ முயற்சித்தோம் எனில்
அதுவே பேராசையாக மாறிவிடுகிறது. அதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கின்ற. ஏனெனில் விவிலியத்திலே படிக்கின்ற பொழுது பேராசையுள்ள மனிதர்களுக்கு ஏற்படுவது என்னவெனில் அவர்கள் சாபத்துக்குள்ளானவர்கள் என்று பேதுரு புத்தகம் 2:4 சொல்லப்பட்டிருக்கின்றது. 1 கொரிந்தியர் புத்தகம் 6:10 படிக்கின்ற பொழுது பேராசை எனும் சிலை வழிபாடு கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்காது என்று சொல்லுகின்றது. சீராக் புத்தகம் 31:16 பேராசை உள்ளவன் வெறுக்கப்படுவான் என்று சொல்லப்படுகின்றது. திருப்பாடல்கள் 10:3 படிக்கின்ற பொழுது பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதைத்தான் 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனங்களை படிக்கின்ற பொழுது செல்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற பேராசை, செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்கின்ற பேராசை கொண்டவர்கள் கடவுளையும் விசுவாசத்தையும் விற்று திரிந்து போய் பல்வேறு விதமான தீமைகளை தன் வாழ்விலே சேர்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இத்தகைய பேராசை குறித்து தான் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி இயேசு இன்று நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்பு சகோதரமே, மத்தேயு நற்செய்தி 5:22 படிக்கின்ற பொழுது ஒரு சகோதரனையோ சகோதரியோ முட்டாளை என்பவன் தலைமை சங்க தீர்ப்புக்கு உள்ளாவான், அறிவிலியே என்பவன் எரி நரகத்திற்கு உள்ளாவான் என்று சொல்லி இயேசு சொல்லுவார். இன்றைய நற்செய்தி கடவுள் அந்த செல்வந்தனை பார்த்து சொல்லுகின்றார், அறிவிலியே முட்டாளே என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளை கடவுள் பயன்படுத்த வேண்டும். இந்த அளவிற்கு அவன் முட்டாளாக வாழ்வதற்கு காரணங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அவன் தன்னை மையப்படுத்துவனாக இருந்தான். இந்த ஓமையில் பார்க்கின்ற பொழுது இந்த செல்வந்தன் நான், எனது, என்னுடையது என்கின்ற இந்த வார்த்தைகளை ஏற்கனவே 10 முறை பயன்படுத்துவதாக இருக்கும். தன்னை மையப்படுத்தி தன்னுடைய வாழ்வை மட்டுமே மையப்படுத்தி அவன் சொல்கின்ற வார்த்தைகளாக இருக்கும். தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான் என்று சொன்னார். ஆனால் இங்கே அந்த செல்வந்தன் தன்னை மட்டுமே மையப்படுத்தியவனாக இருந்தான். தன்னை சூழ்ந்திருக்கின்ற மனிதர்களையோ அவன் கண்கள் அடைக்கப்பட்டதாலே காண முடியவில்லை. இது அவன் செய்த முதல் தவறு. இரண்டாவது, செல்வத்தின் மீது மட்டுமே கண்களை பதிய வைத்தான். தன் விளைச்சல் மீது இவ்வளவு செல்வம் கிடைத்து விட்டது, பல்லாண்டுக்கு தேவையான செல்வம் கிடைத்து விட்டது, உண்டு குடித்து நான் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி அந்த செல்வத்தின் மீது மட்டுமே கண்களை பதிய வைத்தவனாக இருந்தான். எனவே அந்த செல்வம் அவனுக்கு ஆபத்தாக, கண்ணியாக மாறி போய். மூன்றாவதாக அவன் கடவுளை மறந்து போனான். நம் வாழ்விலே நாம் கடந்து போகின்ற ஒவ்வொன்றும் கடவுளுடைய திட்டத்தின்படி நடக்கிறது. நம் வாழ்வில் நாம் கிடைப்பது, பெற்றுக்கொள்வது அனைத்துமே கடவுள் கொடுத்த கொடை. அப்படி இருக்கின்ற பொழுது அவனுக்கு இருந்த நிலம், நல்ல கால சூழ்நிலை, மழை பொழிவு, விதைக்கு ஏற்ற 100 மடங்கான விளைச்சல், இவை எல்லாம் கொடுத்தது யார்? கடவுள். ஆனால் அவை எல்லாவற்றையும் அவன் மறந்து விட்டு இதோ தன்னுடைய உழைப்பாலும் தன்னால் மட்டுமே இவை அனைத்தும் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அவன் தம்பட்டம் அடிக்க ஆரம்பித்தான். கடவுளை மறந்து போனான். விவிலியத்திலே படிக்கின்றோம், உன்னுடைய விளைச்சலுடைய முதல் கனியை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடு, உன்னுடைய சம்பாதத்தில் 10ல் 1 பகுதியை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடு என்று சொல்லி அவன் அதை செய்யவில்லை. ஆகவே கடவுளை மறந்து போனான். நான்காவதாக தன்னோடு இருக்கின்ற மனிதர்களை அவன் மறந்து போனான். இந்த விளைச்சலுக்கு காரணமாக இருந்த உழைத்த உழைப்பாளிகள், ஏழை கூலி தொழிலாளர்கள், தன் விளைச்சல் மிகுதியாக இருக்கின்றதாகவே இந்த விளைச்சலிலே ஒரு சிறு பகுதி அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நிறைவடைய செய்யுவேன் என்பதை அவன் மறந்து போனான். அடுத்து தன் குடும்பத்திலே எத்தனையோ பேர் தேவையில் இருந்திருக்கலாம், அவனுடைய குடும்ப உறவுகள், அந்த குடும்ப உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணமும் அவனுக்கு இல்லாமல் போயிற்று. தான் வாழ்ந்த சமுதாயத்திலே எத்தனை பேர் அன்றாட தேவைகளுக்காக பசியிலும் பட்டினும் வாடிக்கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இருந்திருக்கலாம், அவர்களுக்கு கொடுத்து ஒரு விண்ணக வாழ்வின் ஆசிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவன் மறந்து போனான். அவன் மறந்தது தன்னோடு இருக்கின்ற மனிதர்களை, தன்னை சூழ்ந்து இருக்கிற தேவையில் இருக்கிற மனிதர்களை மறந்து போனது அவன் செய்த அடுத்த குற்றம். ஐந்தாவதாக இறப்பு என்பது இருக்கின்றது என்பதை மறந்து போனான். நாம் இந்த உலகத்திலே நிலையாக எப்போதும் இருப்போம், பல்லாண்டு நாம் வாழ்வோம் என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய வாழ்வு நிரந்தரமற்றது என்பதை அவன் மறந்து போனான். எனவேதான் அனைத்தையும் சேர்த்து வைக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அவன் உள்ளத்திலே இன்னும் அதிகமாக பற்றி எரிந்து கொண்டிருந்தது. என்னுடைய களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்குவேன், எல்லாவற்றையும் சேர்த்து வைப்பேன், பல்லாண்டுகளுக்கு நான் உண்டு குடித்து கழித்து இன்புற்றிருப்பேன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தான். ஆறாவதாக மறுவுலக வாழ்வு ஒன்று உண்டு என்பதை அவன் மறந்து போனான். அழிந்து போகின்ற இந்த உலகத்தின் செல்வங்களை கொண்டு அழியாத விண்ணக வாழ்வை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவன் மறந்து போனான்.
இந்த உலகம் தமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தக்க முறையிலே பயன்படுத்தி இறைவன் கொடுத்த ஆசீரை தன்னோடு இருக்கிற மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அதன் வழியாக இறைவனுடைய அருளையும் நிலை வாழ்வையும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவன் மறந்து போனதினாலே அவன் ஆன்மாவை பற்றி அக்கறை இல்லாதவனாக இறந்து போனான். ஏழாவதாக, அவனுடைய ஆன்மாவை பற்றி அவன் அக்கறை கொள்ளவில்லை. படிக்கணும் அல்லவா, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பார் என்று அவனுக்கு வரும் பயன் என்ன? தன் ஆன்மாவிற்கு ஈடாக அவன் எதை கொடுக்க முடியும் என்று சொல்லி கடவுள் கேட்டாரே, அதை போல இவன் தன் ஆன்மாவின் மீது தன் கண்களை பதிய வைக்காமல், இந்த ஆன்மா என்றும் அழியாதது, இந்த ஆன்மா ஆண்டவனுக்கு சொந்தமானது, இந்த ஆன்மா என்றும் ஆண்டோடைய இடத்திலே இருக்க வேண்டியது என்பதை மறந்து போய் இந்த ஆன்மாவை நேசிப்பதற்கு பதிலாக இந்த உடலையும் இந்த உடலுடைய இன்பங்களையும் இந்த உலகத்தின் வாழ்வையும் அவன் நேசிக்க ஆரம்பித்தான். கொலோசியர் புத்தகத்திலே படிப்பதை போல இந்த உலகத்தின் காரியங்கள் மீது அல்ல, மாறாக மறு உலக வாழ்வை, விண்ணக வாழ்வின் மீதும் கண்களை பதிவைங்கள் என்று சொல்லுவாரே, அதற்கு பதிலாக செய்தான், இந்த உலகத்தின் மீது உடலின் மீது கண்களை பதிய வைத்தான். ஆன்மாவை பற்றி அக்கறையற்றவனாக இருந்தான். ஆம் அன்பு சகோதரமே, இத்தகைய நிலையிலே வாழ்ந்தவனை குறித்து தான் அறிவிலேயே முட்டாளே என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்வை சிறிது அலசி பார்ப்போம். செல்வந்திடம் காணப்பட்ட இந்த குணங்கள் என்னிடம் இருக்கின்றனவா? நம்முடைய வாழ்வினுடைய மதிப்பீடுகள் நாம் சேர்த்து வைத்திருக்க செல்வத்தில் அல்ல. கடவுள் நம்மை மதிப்பிடுகின்ற பொழுது நாம் எவ்வளவு செல்வம் சேர்த்து வைத்திருந்தோம் என்பதை பொறுத்தல்ல, மாறாக நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை பொறுத்துத்தான். யாகப்ப சொல்லுவார் அல்லவா, இரக்கமுடையவரே கடவுளுடைய இரக்கத்தை பெறுவார் என்று சொல்லுவார். அதே போல நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதை பொறுத்தான் நம்முடைய வாழ்வின் மதிப்பீடுகளும் அமையும். நம்முடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சியை, நம்முடைய வாழ்வினுடைய பாதுகாப்பை செல்வத்தில் அல்ல, மாறாக ஆண்டவரிலே தேட முயற்சிப்போம். அப்பொழுது கடவுள் கொடுக்கும் எச்சரிக்கையின் வழியாக நம் வாழ்வை நாம் மாற்றிக்கொள்கின்ற பொழுது, இணைச்சற்று 28 படிக்கின்ற பொழுது, நிற்கின்ற இடம், நீ தொடுகின்ற காரியங்கள், உன்னுடைய கண்ணினுடைய ஈற்றுக்கள், உன் நிலத்தினுடைய விளைச்சல், உன் களையத்தினுடைய மாவும் எண்ணெயும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுவார். ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டுமெனில் எச்சரிக்கையாக இருப்போம். எந்தவித ஆசையும் பேராசையாக மாறிவிடாமல், இந்த பேராசை நம்மை அடிமைப்படுத்தி விடாமல் இருக்க அருள் வேண்டுவோம். அவருடைய துணையை நாடுவோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த செய்திக்காகவும் இதன் வழியாக நீ கொடுக்கின்ற எச்சரிக்கைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. எத்தனையோ நேரங்களிலே நாங்களும் கூட அந்த செல்வந்தனை போலவே வாழ்ந்திருக்கின்றோம். நீ கொடுக்கின்ற எச்சரிக்கையை கொண்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் திருத்திக் கொள்ளவும், இந்த உலகத்தின் மீது, உடைமைகள் மீது, செல்வத்தின் மீது, மனிதர்கள் மீது, உடல் இன்பங்கள் மீது எங்கள் கண்களை பதிய வைக்காமல், ஆண்டவரே உம்மீது என் கண்களை பதிய வைத்து நிலை வாழ்வை சம்பாதிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த உலக வாழ்வின் செல்வங்களையும் ஆசிரியையும் பயன்படுத்துவதற்கு தேவையான வழிகாட்டுதலை எங்களுக்கு கொடுத்துடுவீராக. நாங்கள் தவறி போகிற நேரங்களில, எங்கள் கண்கள், எங்கள் வழிகள் மாறி போகிற நேரங்களில உம்முடைய வல்லமையால் எங்களை மீண்டும் ஒருமுகப்படுத்தி உம்முடைய அன்பிலே நீர் எதிர்பார்க்கின்ற வழியிலே எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை ஆசீர்வதித்தருள்வீராக. இந்த நாளையும் எங்கள் வாழ்வையும் நீர் கொடுத்த எல்லா நிலைகளையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.